இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சன்னா மசாலா பண்ணுவேன். எதுக்கு சன்னா மசாலா பண்ணுவாரா? சப்பாத்தி கூட சாப்பிட. இல்லை, சன்னா மசாலா எதுக்கு பண்ணுறேன் இன்னைக்கு? இன்னைக்கு நமக்கு சின்ன ஒரு ஆள் அது வந்து பண்ணி. அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு சன்னா மசாலா சப்பாத்தி. சன்னா மசாலாவும் சப்பாத்தி அவ்வளோதானா? அவ்வளோ. ஓகே. அதுக்கு என்னென்னு தயார் பண்ணிகிட்ருக்கேன்? அதுக்கு இந்த இஞ்சி ஒரு துண்டுறாங்க, அப்புறம் வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, வெங்காயம், கடிசம், ஜீரா, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இவ்வளோ போட தேங்காய். ஓகே. ஒரு இது கேஷ்யூ நட். சரி, இப்போ நீ இஞ்சி கொஞ்சம் இஞ்சி தயார், இஞ்சி கொஞ்சம் மசாலா பண்ணி வெள்ளைப்பூடு, இஞ்சி. நம்மகிட்ட பேஸ்ட் இருக்கும், இப்போ இல்லை, காலி ஆயிடுச்சு. ஓகே ஓகே, கொஞ்சம் நேரத்துக்கு போகிற பார்ப்போம். இப்போ என்ன அரைக்க போறியா? என்னென்ன போட்டிருக்கேன்? வெள்ளைப்பூடு, இஞ்சி போட்டிருக்கேன். இவ்வளோ தேங்காய் கொஞ்சம் நம்ம 1/4 கிலோ கடலைக்கு. ஓகே. வெள்ளைக்கடலை. அப்புறம் இந்த கொள்ளம்பு கேஷ்யூ நட்டும் பதாமும் போடலாமா? பதாம் போடலாம். நான் எல்லாம் 2 கடந்து அதை போட்டேன். அப்புறம் இந்த மசாலா படி சோப், ஒரு ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு, கொத்தமல்லி. ஓகே. இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சி. ஓகே. அது என்ன பண்ணுறேன்? இது ஷேப்பு. தமிழ்ல என்ன சொல்ல தெரியாது. அது இது நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. பச்சை மிளகா, லேசாக மஞ்சள் பொடியும் போட்டு அரைக்கணும். தண்ணி ஊற்றலாமா? தண்ணி லேசாக. ஓகே. நைஸாக அரைக்கணும்ல. என்ன போடுற? வெங்காயம். ஏன் அதை அரைக்கும் கொஞ்சம் போட்டு அந்த பச்சை வாடை வராதா? என்ன சொன்ன நீ? பச்சை வாடை வராதா? அது ஒரு மாதிரி வெறும் தேங்காய் கொஞ்சம் இது போட்டோன்னா நல்லா என்னது இந்த ஒரு பச்சை வாடை வராது. எல்லாத்துலேயும் போடுவாங்க. இவ்வளோ நைஸாக அரைக்கணும்னா? நைஸாக. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தக்காளியும் போடணுங்களா? பொடி சார். இந்த தக்காளி வந்து பாவுக்காய்ச்சி பண்ணால் நல்லா கலர், நல்லா கலர் சீசன். அந்த ஆப்பிள் வாங்கிட்டு வந்து ஏமாத்த மாதிரி ஆயிட்டு. அது உள்ள கலர் போட்டு வச்சிருக்காங்க. வெட்டணும்னு அந்த ஆப்பிள் உள்ள கலர் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. நல்ல ஆப்பிள்ன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்படியும் பண்ணுதான் பாரு. நல்லது, பார்க்க அழகு பத்து பேங்கு. சின்ன சின்னதாக அழகாக இருந்து வாங்கிட்டு வந்த அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் நான் அது எடுக்கும் போதில் நான் பார்த்து எடுத்தேன். ரெட்டு கலரே வேணும்ன்ட்டு. ரெட்டு கலர் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வெங்காயம், கடிப்பட்டா, கருவேப்பிலை, கொஞ்சம் சிவந்து வரும். டொமேட்டோ கூட போடலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரெட் ஆன போல. இல்லை கரம் மசாலா ஒன்றும் போடல. நமக்கு கரம் மசாலா ஜாஸ்தி வேண்டாம். இல்லை இருக்குல்ல, இதே போடும். கொஞ்சம் ரொம்ப இப்போ ஆசிடிட்டியும் ஆகுதுல. கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் வரும். சேஞ்ச் வந்த பிறகு தக்காளி போட்டு. சரி, ஓகே. ரெட் ஆகிட்டா ரெட்டால் நல்ல வசஞ்சிட்டு தக்காளி கூட போட்டால் கூட நல்ல வசம்.
வந்துட்டுனா எத்தனை மணி நேரம் ஊற வச்சேன்? நான் மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு சட்னும் வந்துட்டு மணி எத்தனை? சட்னு தக்காளி வந்துட்டுனா வசங்கி நெக்ஸ்ட் என்ன போட்டேன்? நெக்ஸ்ட் என்ன போடணும்? தனியா பவுடர், கொத்தமல்லி பவுடர் 3 ஸ்பூன், மிர்ச் கலர், காஷ்மீரி சில்லி காஷ்மீர் மிர்ச் 3 அदरक लहसुन पेस्ट போடல? போட்டாச்சு. தேங்காய் ஓகே. ஃபர்ஸ்ட் அதானே போட்டோம். ஸோ இதில் போடாண்டாங்க? இதில் போடாங்க. இது அதில் ஊற்றி நல்லா எண்ணெய் வரத வச்சு நல்லா சிக்கன் கறி மாதிரி ஸ்மெல் வருது. சிக்கன் கறி மாதிரி ஸ்மெல் வருது. ஆனால் சன்னா மசாலா பண்ண போகிறோம். மாமி, எனக்கு சிக்கன் பிடிக்குமா அதோட சன்னா மசாலா பிடிக்குமா? பின்ன ஏன் சிக்கன் பண்ணல? இது வந்து அந்த ஆள் குக் பண்ணி இருக்குல்ல, அவங்க வெஜிடேரியனா? மிச்சம் மசாலாவில் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி எண்ணெய் நல்லா எண்ணெய் கறந்து ஆயிட்டா? எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ மிக்சர் கழுவுனா தண்ணி சோப் போட்டு கழுவுனியா? ஸ்மெல் சூப்பராக இருக்கு. இப்போ இதை நல்லா வேகணும்னா இப்போ நல்லா கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் அவ்வளோ போடாமல் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் கட்டி ஆயிரும். இது போட்டுருக்காங்க எது? இது காஜு இல்லை இல்லை, இது கொஞ்சம் தேங்காய் கம்மி போட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி ஜாஸ்தி போடலான்னு சொல்கிறேன். ஜாஸ்தி பண்ண எது சன்னா மசாலா மசாலாவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். குருமாவுக்கு கொஞ்சம் குருமா ஆயிடும் நிறைய தண்ணி. பரோட்டா கூட சாப்பிட்டேன். நான் பரோட்டா பண்ண மாட்டியே. நல்லா கொதிக்க நல்லா கொதிக்கிடும். ஓகே, உப்பு பொடியா? உப்பு போடலை, அது சென்னால் போட்டுருக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கு. கம்மியாக இருக்கும். நான் பார்த்தா தான் தெரியும். என் மேலே நம்பிக்கை இல்லையா? அது எவ்வளோ வேணும்னு தெரியும். எரிப்பும் ஓகே இருக்கு. உப்பு போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எரிப்பு அவ்வளோ வேண்டாம். எரிப்பு இருக்கு. சரி, உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, பாய். என்ன பண்ணுற? ரொட்டி ஜவாரி ஏதாவது பேலன் போட்டு பண்ண முடியாதா? அது என்ன சொல்லுவோம்? அது பண்ண முடியாது. தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றலனே வெடிக்கும்ல. லேசாக மாற்றி போட்டாச்சுன்னாக்கா அது விட்டாங்க. லேசாக தண்ணி ஊற்றி சாப்பிட்டு कैसा है टेस्ट? क्या खाया तूने? चना मसाला. छोले 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 இருந்தா
सिर्फ मैंने चना देखा, टेस्ट नहीं किया। अच्छा है। இது உனக்கு வேண்டி பிடிச்சது. பிடிச்சதா உனக்கு உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு வேண்டாம். ஆனால் பரவாயில்ல, சாப்பிடணும். இவடு நம்ம அவள் பிடிச்சது எதுவும் பண்ணால் இந்த வீட்டில் அதான் நடக்கும். சாப்பிடவே மாட்டா. ஆமாம். इसका मतलब இன்னும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. इसका मतलब அவளுக்கு பிடிக்கல. காணி சாரி. இதோட மீனிங் அவளுக்கு பிடிக்கல, நீ சும்மா பண்ணி வைக்க. அவளுக்கு பிடிக்கலன்னா ஏன் பண்ணி வைக்க எனக்கு புரியல. ननद वाला काम ஆ மைனி மைனியோட வேலை மம்மி நீனே சொல்ல. அவளுக்கு பிடிக்கலன்னா ஏன் பண்ணி வைக்க? பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாள்ல, நமக்கு என்ன தெரியும் அவள் ஆசிட்டியோட வராளோ நல்ல வர. இப்போ நீ போட்டு நான் எடுக்கப்போ किसके लिए बन रहा है ये? मेरे लिए. ओके। बटर लगाना इसमें. अच्छे से பட்டர் நைஃப் இருக்கு. அதான் எடுக்க போகணும், மம்மி தான் அதில் வச்சு. அது எங்கே இதில் இருந்து यम्मी लग रहा है. यस, मस्त स्मेल आ रहा है. चिकन का स्मेल नहीं आ रहा है. मुझे लगा प्रॉन्स जैसा कुछ बना. போதும் 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 எனக்கு போதும். इसमें बटर डालना.